ஒப்பந்தத்தை காலில் போட்டு இருக்கின்ற நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்திடுக. நிபந்தனைகளை விதிக்காதே. பொன்னேரி சட்டமன்ற சட்டத்துக்கு விரோதமாக செயல்படும் நிர்வாகத்தின் மீது தொழில் சங்கம் வேண்டாமா? தொழிலாளர் முறையீடு செய்ய வேண்டுமென்றால் எச்சாரிடம் செய்ய வேண்டுமா? தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தனியார் தொழிற்சாலையில் சூப்பர் பில் தொழிற்சாலையில் தொழிலாளர் சட்டங்களை மதிக்காத சூப்பர் பில் நீதி வழங்கு. தமிழக அரசு பாதிக்கப்பட்ட தொழிலாளரை விதிக்காதே. சட்ட விரோத கடமைகளை விதிக்காதே. கண்டிக்கின்றோம். CITU கண்டிக்கின்றோம். நீதி வழங்கு. தமிழக அரசு தலையிடு. சட்ட விரோத போக்கினை தமிழக அரசு பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு நிர்வாகத்தை கண்டிக்கின்ற தலையிடு. ஒப்பந்தத்தை காலில் போட்டு இருக்கின்ற நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்திடுக. வறுமையால் நாராயணன் மீது நடவடிக்கை எடுத்திடுக. சட்டம் ஒழுங்கு கெடாது என்று சொல்லும் விதிக்காதே. நிபந்தனைகளை விதிக்காதே. பொன்னேரி இருளிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சூப்பர் பில் தொழிற்சாலையில் கடந்த ஜூலை 8ஆம் தேதி முதல் தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி வருகின்றார்கள், வேலை நிறுத்தம் செய்து வருகின்றார்கள். கோரிக்கை என்னன்னா, தொழிற்சங்கமே இருக்கக்கூடாது என்று நிர்வாகம் சொல்கிறது. தொழிலாளர்கள் தங்கள் குறைகளை பெட்டியில் தூக்கி போட வேண்டுமாம். அப்படி வேண்டுமானால் நீங்கள் உங்கள் குறைகளை தெரிவிங்கள் என்று சொல்லக்கூடிய நிர்வாகம் தொழிலாளர்களை அடிமை போல் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடந்தது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் தலையிட்டார், காவல்துறையுடைய உதவி ஆணையாளர் தலையிட்டார். 2 பேரும் தொழிலாளிகளை கூட்டி போய் அழைத்து வச்சு பேசி
ஒரு இருதரப்பு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டாங்க. 23/8 எல்லாரும் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நிர்வாகம் அதற்கு பிறகு நிபந்தனைகளை விதித்து தொழிற்சங்கத்தில் இருக்க மாட்டேன், வேலை நிறுத்தம் செய்ய மாட்டேன், தொழிலாளர்கள் குறைகளை தொழிலாளர் ஆணையாளரிடம் கொண்டு செல்ல மாட்டோம், விபத்தில் விரல் இருந்த தொழிலாளிகள் வழக்கு போட்டால் அதை திரும்ப வாங்கி கொள்ளணும், குறைந்தபட்ச ஊதியம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு புகார் செய்யக்கூடாது என்றெல்லாம் சட்டத்துக்கு விரோதமான ஒரு ஒப்பந்தத்தை தயார் செய்து அதில் கையெழுத்திட வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கின்றார்கள். 23/8 தொழிலாளர்களை வேலைக்கு அனுமதிக்க மறுத்து வரக்கூடிய நிர்வாகம் இந்த தொழிலாளர்களை கடுமையான முறையில் வஞ்சித்து வறுமையில் வாடக்கூடிய ஒரு நிலையை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒப்பந்த தொழிலாளர்களை லோடிங் அன்லோடிங் தொழிலாளர்கள் என்ற முறையில் தொழிற்சாலை இணை இயக்குனர் திருவொற்றியூர் அவரிடம் அனுமதி பெற்று உள்ளே சென்று உற்பத்தியை எடுக்கக்கூடிய ஒரு கோரமான திருட்டுத்தனமான நடவடிக்கை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தமிழக அரசு அவர்களுக்கு அனுமதி கொடுத்து தொழிற்சாலையினுடைய நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்படுவது என்பது கண்டிக்கத்தக்கது. கோட்டாட்சியர் பொன்னேரி அவர்கள் உடனடியாக தலையிட்டு தொழிலாளர்களை நிபந்தனையின்றி வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. விஜயன்.